ஹை வணக்கம் மக்களே ஆட்டோக்காரன் குரல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் வந்து இப்போ லாஸ்ட் வீக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அதாவது செவ்வாய்க்கிழமை அடிக்கிறது. லாஸ்ட் வீக் பற்றி சண்டே வந்து நான் வண்டி ஓட்டினேன். எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்தேன்னு சொல்கிற மாதிரி மக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, சண்டே நான் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது, அதேமாரி சவாரி நல்லா கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டே நிறைய பேர் வெளியே போவாங்க. அந்த டைமில் நம்ம ஆட்டோ ஓட்டும்போது ஆட்டோ அதிகமாக ஓடாது. உண்மை ஒன்று சொல்ல பாருங்க, சண்டே நல்லா சவாரி கிடைக்கும். ஒன்று ஒரு பாயிண்ட்டுங்களா. அதேமாதிரி சண்டே டிராஃபிக் இருக்காது, நம்ம ஃப்ரீயாக ஓட்டலாம். புரியுதுங்களா? அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவாரி அதிகமாக கிடைக்கும், ஏன்னா ஆட்டோ அதிகமாக ஓடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ சுத்தமாக ஓடாது. ஒரு 1000 ஆட்டோ ஓடுற இடத்த ஒரு 500 250 ஆட்டோ தான் ஓடும். அதனால் நம்ம முதல்ல டிமாண்ட் அதிகமாக இருக்கும், நம்ம ஆட்டோவுக்கு ப்ரைஸும் அதிகமாக இருப்பாங்க மக்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேரம் டைமிங்காக இருக்கட்டும், பிக்கப் பண்ணுற இடமா இருக்கட்டும், கிலோமீட்டர் இருக்கட்டும் அதிகமாக கிடைக்கும். நான் இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஓட்டினேன். நான் சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோ எதுக்காக போகிறேன்னா, ஆட்டோக்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன் மக்கள். மற்றபடி நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் அவ்வளோ சம்பாரிச்சு காட்டுறதுக்காகலாம் கிடையாது. சண்டே இல்லை சாட்டர்டே 2 டைமில் ஓட்டும்போது, சாட்டர்டே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், சண்டே சுத்தமாக இருக்காது. 2 நாளில் ஓட்டும்போது நம்ம ஏர்னிங்ஸ் அதிகமாக எடுக்கலாம். 2 நாள் சேர்த்து ஓட்டும்போது 5 ரூபாய் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 5 ரூபா எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சண்டே எவ்வளோ ஓட்டினேன்னு சொல்கிற மாதிரி மக்களே சண்டே மட்டும் ரேப்பிடோவில் மட்டும் 3600 ஓட்டினேன். ரேப்பிடோ கேப்டன் அதில் மட்டும் 3600 ஓட்டினேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து ஒரு 100 ரூபா ஓட்டினேன். அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது நான் பின்னாடி பார்த்தா இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மக்கள் மறக்காம. ஏன்னா ப்ரூஃபோடு தான் காட்டணும், ப்ரூஃப் இல்லாமல் பேசினா அது தப்பாகிடும், புரியுதுங்களா? அப்புறம் நார்மல் சவாரி வந்து கிட்டத்தட்ட 3600 அது ஒரு 100 ரூபா. நார்மல் சவாரி ஒரு 400 ரூபா ஓட்டினேன். கிட்டத்தட்ட 4100 ரூபா ஓட்டினேன். அதில் கேஸ் எவ்வளோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டி புது வண்டி சிஎன்ஜி 600 கேஸ் போட்டுருங்க. காலையில் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு ஃபுல் பண்ணேன் ஒரு ரேட்டு. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் ஒரு 1:45 இருக்கும், அப்போ ரேட்டு ஃபுல் பண்ணேன். கிட்டத்தட்ட ஃபுல் பண்ணி எல்லாமே காலி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 2 கேஸுமே காலி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நான் கிலோமீட்டர் ஓட்டின மக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 280 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓட்டியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் மக்களே. அவ்வளோ தூரம் பிக்கப் பண்ணி அவ்வளோ லாங் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சு. ஏன்டா என்னடா இப்படி சொல்கிற மணி, இன்னும் உண்மையாக சண்டே ஓட்டினா அவ்வளோ கிடைக்குமான்ட்டு கேட்குறீங்களா? ஆமாம், உண்மைதாங்க. நான் இது வரைக்கும் ரேபிடோவில் ஓட்டின ஹையஸ்ட் லாஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஓட்டினது பார்த்தீங்கன்னா 1995 ரூபா ஒரு நாளில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே தாங்க இருக்கிறதுல ஹையஸ்ட்டு, அதாவது 3600 கணக்கு. 3582 ரூபாய் வரும். ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 3600 மக்களே. இது வரைக்கும் யார் ரேப்பிடோவில் இந்த 3500 மேலே, அதாவது 3000 மேலே யார் நான் ஓட்டியிருந்தேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, நான் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்தமாரி நான் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறீங்க, அதாவது டிராஃபிக் டைமில் எடுத்து கஷ்டப்பட்டு அறக்க ஓட்டுறீங்க, ஆனால் ஏர்னிங்ஸ் வராது, கேஸுக்கு சாமி சரியாக போயிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு ஒரு நாளை தவிர எப்படி சொல்கிறேன்னா, திங்காமல் கேஸ் பெட்ரோல் பவர் 6 ரூபா கையில் எடுத்திங்க. அதேமாதிரி 5 நாள் அப்படி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கையில் எடுக்கலாம். அதேமாதிரி சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற அந்த மாதிரி 2 நாள் சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு உட்காந்து ஓட்டினாலே ஒரு 5000 ரூபா வந்துடும். இது 5 நாள் 5000 ரூபாய், 5 நாள் 2 நாளுக்கு 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு நான் சொல்கிற மாதிரியே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஏர்னிங் பண்ண முடியும் மக்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி காட்டிட்டேன் ஆல்ரெடி, ப்ரூஃபோடு காட்டுற மாதிரி மக்கள். ப்ரூஃப் இருந்தாலும் யாராக தான் நம்புவாங்க. இந்த யாரும் ஆட்டோகிராம் பார்க்குற நண்பர்கள் ஓட்டுறவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது உண்மை 100% உண்மை மக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போன தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 20 கிலோமீட்டர் மேலே எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடையாறுலேருந்து திருவேற்காடு போனேன், திருவேற்காடுலேருந்து திரும்பி அடையாறு, அந்தமாரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 இது எடுத்தேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அண்ணா நகர்லேருந்து மடிப்பாக்கம் போனேன். அப்புறம் பார்த்தா மடிப்பாக்கத்துலேருந்து உடனே எம்ஆர்சி நகர் வந்தேன். கிட்டத்தட்ட எல்லாமே லாங் தான், எல்லாமே 10 கிலோமீட்டர் மேலே தான். ஒரே சவாரி மட்டும் 100 ரூபா சவாரி என்னமோ எடுத்தேன். அது 1 by 1 எவ்வளோ ஓட்டிருக்கேன், என்னைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் 1 by 1 வரிசையில் காட்டுற மக்களே. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 5 நாள் ஓட்டுறது டயர்ட் ஆகிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் சாட்டர்டே வந்து ஒரு 2000 ரூபாய் 2200 நிறுத்திங்க. சண்டே ஃபுல் டே வந்து எடுத்துங்க. கிட்டத்தட்ட வெடிகாலம் 3 மணிக்கு எடுத்து நான் வண்டி போடுறேங்க. வெடிகாலம் 3 மணிக்கு எடுத்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓட்டினேன். 3 4 5 6 7 8 9 10 11 12 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 15 மணி நேரம். நான் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து 13 மணி நேரம் நான் வண்டி ஓட்டிருக்கேன் மக்களே. நல்ல சவாரி. அதேமாரி நான் ஓட்டுற நாள் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள், அதாவது எல்லாம்
கல்யாணத்துக்கு போனாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க நிறைய அதேமாதிரி முகூர்த்த நாள் கிடைக்கும் போது நிறைய ஏர்னிங்ஸ் வரும் மக்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், சண்டே சாட்டர்டே அதிகமாக ரைடு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பின்னாடி வீடியோவில் நான் சண்டே ஓடின வீடியோவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன், இதை பின் பண்ணுற பாருங்கள், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே இது உண்மையாக பொய்யான்ட்டு. மக்களே நான் சண்டே ஓட்டினதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ரேபிடோவில் போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சண்டே நான் ஏர்ன் பண்ணுறதை காட்டினாதான் நீங்கள் நம்புவீங்க, ப்ரூஃபோடு காட்டினாதான். நான் நேரம் ஓலாவிலையும் இதுலேயும் சேர்த்து காட்டுறவாருங்க. இதில் போயிட்டு ஆல் ஏர்னிங்ஸ் போயிடலாம். ஏர்னிங்ஸில் போயிட்டு ஆல் போட்டு இதை பாருங்கள், மண்டே திங்கக்கிழமை 2249 ரூபா. அடுத்து பார்த்து சண்டே 2ஆம் தேதி சண்டே பார்த்துங்க மக்களே கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள் 3582 ரூபா, 3600 கணக்கு பாருங்க. நான் 17 ரைடு எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 17 ரைடு பார்த்துங்க. இதில் 1 by 1 பார்த்துல வாங்க. ஃபர்ஸ்ட் 132 ரூபா, 196 ரூபா, 358 ரூபா, 183 ரூபா, 200 ரூபா, 119 ரூபா, 131 ரூபா, 202 ரூபா, 97 ரூபா, 99 199 ரூபா, 306 ரூபா, 350 ரூபா, 276 ரூபா, 311 ரூபா, 299 ரூபா, 117 ரூபா, 108 ரூபா. அதாவது நான் ஓட்டின ஏர்னிங்ஸ் இதுதான் மக்களே அங்கே பாருங்க, தெரியுதுங்களா. இதுதான் நான் ஓட்டின 17 சவாரி, புரியுதுங்களா. 17 சவாரி நான் ஓட்டினது. ஒரு சவாரி கூட கேன்சல் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சவாரி தான் கேன்சல் பண்ணிட்டேன் பார்த்துங்க. அது ஆட்டோமேட்டிக் அவங்க பண்ணிட்டாங்க. மிஸ் ஆகிற பார்த்தீங்கன்னா ஒரு 3 6 மிஸ் ஆகி கிட்டத்தட்ட எத்தனை பாருங்க, 3578 ரூபா மக்களே, 82 ரூபா மக்களே பார்த்தீங்கன்னா. அடுத்து ஓலாவில் பார்த்துடலாம். அது பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து 2ஆம் தேதி கரெக்டாக 3ஆம் தேதி 2ஆம் தேதி அங்கே பாருங்க 80 ரூபா, அதாவது 100 ரூபா அவங்க கொடுத்தாங்க, 80 ரூபா ஓட்டுறது. நார்மல் சவாரி வந்து ஒரு 450 ரூபா என்னமோ ஓட்டினேன், கிட்டத்தட்ட 4100 ரூபா மக்களே. நாங்கள் கால்குலேஷன் பண்ணிடலாம். அன்றைக்கி மட்டும் 4000 மைனஸ் 4100. அது கேஸ் ஒரு 600 ரூபா போச்சுன்னு வச்சுங்க, 600 ரூபா பிடிச்சிச்சு, 600 ரூபா போச்சுன்னு வச்சுங்க, 3500 சாப்பாடு செலவு வீட்டில் அங்கே தான் சாப்பிட்டு 300 ரூபா சாப்பாடு செலவு டீ செலவு போட்டுக்கலாம். மீதி 3200 நினைச்சு மக்கள் என் கையில் கேஸு சாப்பாடு செலவு டீ செலவுலாம் போக 3200 நின்றுச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது அதாவது இன்னைக்கு பாருங்க, நான் இன்னைக்கு ஓட்டின ஏர்னிங்ஸ் காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு ஓட்டினது பாருங்க, அதாவது டியூஸ்டே ஓட்டினது 580 ரூபா ஓட்டிருக்கேன், 6 ரைடு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சரியா ரைடு கிடைக்கல பாருங்க. அதே மாதிரி மண்டே ஓடினது பாருங்க, மண்டே வந்து அது வந்து வீக் ஃபர்ஸ்ட் டேன்றதால சவாரி நல்லா கிடைக்கும். டியூஸ்டே ஓடுங்க இந்த மாதிரி 580 தான் ஓட்டிருக்கேன் பாருங்க மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா சவாரி அந்த அளவுக்கு கிடைக்காது, நம்ம அதாவது சுத்தமாக கிடைக்கல மக்களே. அதாவது சண்டே ஓட்டும் போது நல்ல சவாரி கிடைக்கும். அப்புறம் அடுத்து பார்த்து லாஸ்ட் சாட்டர்டே பாருங்க 1141 ரூபா தான். அதான் சொல்றேன், சண்டே மட்டும் தான் நல்லா சவாரி அடிக்குது மக்களே. அதே மாதிரி டிராஃபிக் இருக்காது. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அங்கங்க வெளியே போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, ஏகப்பட்ட இடத்துக்கு போவாங்க. அப்போ வரும்போது நிறைய சவாரி கிடைக்கும் மக்கள். அதுதான் சொல்றேன், மறக்காம சண்டே ஓட்டுங்க மக்கள். இப்பதான் நம்ம சேனல் போறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்டா போற மக்களே. மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.